இந்த ஆல் சோல்ஸ் டே பத்தி ஒரு பதில் கொடுத்திருந்தோம். அதுவே நிறைய பேருக்கு கான்ட்ரோவர்சி, நிறைய பேருக்கு அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, 2 மக்கபேர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே மரித்தோருக்காக பலி செலுத்துதல் அப்படின்னு சொல்லி. இந்த மக்கபேர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டது மாம்சத்தினுடைய அவங்க செஞ்சது. தேவன் சொல்லல, தேவன் நியாயப்பிரமாணத்திலேயோ எங்கேயோ மரித்தோருக்காக நீ பலி செலுத்துன்னு சொல்லவே இல்லை. வசனம் சொல்லுது செத்து போனவனுக்கு சொரண கிடையாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது மரித்தோருக்காக நீங்கள் பலி செலுத்துவது எப்படி சரியாகும்? மரித்தோருக்காக நீங்க ஏன் ஜெபம் பண்றீங்க? இப்ப பாருங்க, ஆபிரகாம் லாசரு சம்பவத்துல அந்த தாழ்ந்த பாதாளத்துல இருந்து ஒருத்தன் ஜெபம் பண்றான், அந்த ஐஸ்வர்யவான் ஜெபம் பண்றான். என்ன சொல்லி ஜெபம் பண்றான்? ஆபிரகாமே, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களும் அங்கதான் இருக்காங்க, அவங்க இங்க வந்துடாதபடிக்கு என்ன செய்யணும், இங்க இருந்து ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு அவன் ஜெபம் தான் பண்றாங்க. ஆனா அவன் ஜெபம் கேட்கப்படல. பாதாளத்தில் இருக்கிறவனுடைய ஜெபம் கேட்கப்படவே இல்லை என்றால், இங்க இருக்கிறவன் பாதாளத்தில் இருக்கிறவனுக்கு ஜெபம் பண்ணா எப்படி கேட்கும்? பாதாளத்தில் இருக்கிறவன் அங்கிருந்து நமக்காக மேல ஜெபம் பண்றான், உயிரோடு இருக்கிற சகோதரர்களுக்கு, அந்த ஜெபமே கேட்கப்படல. அப்படின்னா அங்க இருக்கிறவனுடைய ஜெபம் இங்க இருக்கிறவனுக்கு எப்படி கேட்கப்படும்? செத்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த பூமியில இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நமக்கு வாய்ப்பு இருக்கு. மனம் திரும்புவதற்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்ஸ் finished is finished. இதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு திருப்பி வரது. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, மரித்து போனவங்களுக்காக நீங்க இங்க பாவ மன்னிப்பு வாங்கலாம், அவங்களுக்கு நீங்க பணத்தை கட்டிட்டா இவங்கள பாதாளத்துல இருந்து பரலோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யாருமே இப்ப இருக்கிற யாருமே சர்ச்சு பக்கமே போக வேண்டாம், ரட்சிக்கப்படவே வேண்டாம். நீங்க மட்டும் காசை ரெடி பண்ணி ஒருத்தங்கிட்ட சொல்லிருங்க, இந்த காசை வச்சுக்கப்பா, நான் செத்த பிறகு எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு சீட்டு மட்டும் வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாலியா வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம். ஏன்? அவன் தான் வாங்கிட்டானே, அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களே. எப்படி ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு நூதனமான உபதேசம். மரித்தவர்களுக்கு ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் உங்களுக்கு வசனத்துல இருந்து சொல்றேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனம் இல்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவர்களோடு கூட கொண்டு வருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க துக்கப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு நீங்க ஆல் சோல்ஸ் டே கொண்டாடிக்கிட்டு வருஷம் நீ அவருக்கு போயிட்டு பாலை ஊத்திக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு கேண்டலை போட்டுக்கிட்டு இருக்க, துக்கித்து இருக்க எனக்கு மனம் இல்லை. ஒன்ஸ் செத்துட்டாரா, கவலைப்படாத. கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் அவர்கள் நிச்சயமாய் இயேசு வரும்போது திரும்பி வருவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், அழிவுக்கான இதை அழியாமையும் சாவுக்கு ஏதுவானது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். திரும்பி வருவாருங்கிற ஒரு நம்பிக்கையோட விதைக்கிறோம்னு சொல்லி தான் நம்ம அந்த அடக்காராதனை செய்யறோம். அப்படி இருக்கும்போது ஏன் வருஷம் நீங்க துக்கப்படணும், மரித்தோருக்கு ஏன் ஜெபம் பண்ணணும்? நீங்க அதனால ஒரு பிரயோஜனமும் படாது. நீங்க உயிரோடு இருக்கும் போதே உங்க தாய் தகப்பனுக்கு ஜெபம் பண்ணுங்க, உயிரோடு இருக்கும் போதே நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, செத்த பிறகு ஜெபம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. அதனால